Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காவை வந்து இந்த மாதிரி கட்டங்கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ்ல வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 5. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல காஞ்ச மிளகாய், வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தாம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த சொரக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா சொரக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் அதை சேர்க்கணும், இல்லைனா வந்து டேஸ்ட் வராது. இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ அந்த மஞ்சள் வாசனை இதெல்லாம் போயிடும். அவ்வளோதான், சூப்பரான சுரக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா குழம்புக்குமே வந்து இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.